Hi guys, IPL 2025 match number 10 DC vs SRH டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்ச் சண்டே டபுள் ஹெட்டர். இது வந்து ஆஃப்டர்நூன் மேட்ச் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வைசாக்கில் தான் மேட்ச் நடக்குது. ஆல்ரெடி வைசாக்கில் ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கு, டிசி vs LSG. ஸோ அந்த மேட்ச்சுக்கான முழுக்க ஸ்டாட்ஸ் அனலைசஸ், ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெஸ்ட்டாக பண்ணுவான், செகண்ட் இன்னிங்ஸில் பெஸ்ட்டாக பண்ணுவான், எல்லாமே பார்த்துருவோம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஸோ டோட்டல் மேட்ச் 16, ஆவரேஜ் 165+, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8, சேசிங் 8 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. டாஸ்ன்றதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் படி இந்த டியூருக்கு செகண்ட் பேட்டிங் ஃபேவராக இருந்துச்சுன்னா மேபி சேசிங் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ வின்னிங்ஸ்ன்றதில் டிஃப்ரென்ஸு இல்லை. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா LSG ஃபஸ்ட் பேட் பிடிச்சி பயங்கரமாக ஹிட் பண்ணாங்க. மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான் எல்லாமே ப்ளே பண்ணாங்க. லாஸ்ட்டில் அசுதோஷ் சர்மா நான் அழுத்தி சொல்லியிருந்தேன் ஸ்டாட்ஸ் பயங்கரமாக இருக்குன்னு, அதேமாதிரி வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ டிசி வின் பண்ணிட்டாங்க. LSG நூலில் மிஸ் பண்ணிட்டாங்க மேட்சை. ஸோ நம்ம ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்துடலாம். இதில் பிலோ 150 ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 6 மேட்ச்லேயும், 152 169 ஸ்கோர் 2 மேட்ச்லேயும், 172 189 ஸ்கோர் 3 மேட்ச்லேயும், அபோவ் 190 வந்து 5 மேட்ச்லேயும் போயிருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சும் அபோவ் 190 தான் போச்சு ஸ்கோரு. ஸோ நல்ல பேட்டிங் விக்கெட் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே நல்லா பேட்டிங்ஸ் ஆடினாங்க LSG. நம்ம பார்த்துடலாம். பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். அந்த கிரவுண்டில் 14 மேட்ச்சில் 93 பேசர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் 49 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இனிஷியலில் பேசர்ஸ்க்கு நல்லாவே டெத்துலேயும் இனிஷியல்லையும் விக்கெட் விழுகுது. ஸ்டார்க்கு போன மேட்ச் 3 விக்கெட்டு. ஸோ சேம் கிரவுண்டு. குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டாட்ஸ் இருக்குது, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச்க்கான ஒரு ப்ரீவியஸ் ரிசல்ட் நம்மளோட பார்த்துடலாம். எந்த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா CSK vs RCB. நம்ம போட்ட வீடியோவில் வந்து அக்யூரேட்டாக 80% வரைக்கும் ஒர்க் ஆகிருந்துச்சு. சில விஷயங்கள் மட்டும்தான் மிஸ் ஆகிருந்துச்சு. நம்ம என்னென்னு பார்த்துடலாம். நூர் அகமது மஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ரஜத் படிதாருக்கு ஸ்டாட்ஸ் இல்லை, பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஹேசல்வுட் மஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை அவ்வளோவா அந்த இமேஜில் வைக்கிற அளவுக்கு. பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டாட்ஸும் ப்ளஸ் மஸ்ட் பிக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் 3 விக்கெட்டு. அவர் தான் வந்து ட்ரீம் டீம் வைஸ் கேப்டன். ஸோ பத்திரானா கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் மஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதுவுமே கரெக்டாக அமைஞ்சது. புவி பிளேயிங்கு இனிஷியலாக 1 விக்கெட் எடுத்தார், பட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியல. பட் ப்ளே பண்ணார், இனிஷியலாக 1 விக்கெட் எடுத்தார். ஸோ ருத்ராஜுக்கு வந்து வென்யூவல் ஸ்டாட்ஸ் இருந்தாலும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹெட் டு ஹெட்டில் அவர் பர்ஃபார்ம் பண்ணல, அவுட் ஆகிட்டார். ஸோ அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் வீடியோவில் முதலையவும். அப்புறம் ஜடேஜா வந்து ரன்ஸ் மூலயமா ட்ரீம் டீமில் வந்துட்டார். இதுதான் வந்து ஆல்ரவுண்டருக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ஜடேஜா எடுக்கலாம் நிறையா கமெண்ட்ஸில். அவருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாகவே இல்லை. ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சு அப்படின்னாலும் ஆவரேஜ் வந்து 1 விக்கெட் தான் வச்சுருந்தார். அப்படின்னாலும் 1 விக்கெட் தான் வந்திருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜடேஜா விக்கெட்லெஸ்ஸு. ஷாம் கரன் வந்து பாயிண்ட்லெஸ்ஸாக போயிட்டார். எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை, சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் மேபி ஷாம் கரனை ட்ராப் பண்ணிவிட்டு டெவான் கான்வேவை உள்ளே கொண்டு வந்திருந்தா மேட்ச் நம்ம பக்கம் கூட போய்க்கலாம். ஏன்னா செம்ம ஸ்டாட்ஸ் வச்சுருந்தார். ஏன் அவங்க மாற்றலன்றது எனக்கு தெரியல. CSKவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிளேயிங் ஒன்று மாற்ற மாட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். மேபி அடுத்த மேட்ச்சில் வந்து RR vs CSKவில் திருப்பதியும் தீபக் கூடாவையும் ட்ராப் பண்ணிவிட்டு பிளேயிங் ஒன்று மாற்றுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துடலாம். அஸ்வின் 1 விக்கெட்டு. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவர் 3 ஸ்டாட்ஸுமே வச்சுருந்தார். வென்யூ, ஹெட் டு ஹெட்டு ப்ளஸ் சேசிங் பிளேயரு. ஸோ சேசிங்னால் அவர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 40 ரன்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டார். ஸோ 3 ஸ்டாட்ஸுமே சூப்பராக வச்சுருந்தார் அவர். அதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் சிவம் தூபே ஸ்டாட்ஸ் என்ன தான் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் புவர் ஆவரேஜ் இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அவர் பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ நான் அதையுமே கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன். ஒன்று என்னென்னா தயாள் வந்து குர்னல் பாண்டியா பவுலிங் போட வேண்டிய மிடில் ஓவர்ஸில் தயாளுக்கு கொடுத்தனால அவர் வந்து 2 விக்கெட்ஸ் பிக் பண்ணிட்டார். இதே குர்னல் பாண்டியாவும் ஓவர் போட்டிருந்தால் விக்கெட்ன்றது விழுந்திருக்கும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் மிடில் ஓவரில் போட்டப்போ 2 விக்கெட் எடுத்துட்டார். ஏன் குர்னல் பாண்டியாவை யூஸ் பண்ணலன்னு எனக்கு தெரில. மேபி அவங்களோட சாய்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட் அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. தயாள் நான் குத்தம் சொல்ல விரும்பலை. ஏன்னா டீம் வைஸ் அவர் 2 விக்கெட் எடுத்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த மேட்ச்சுக்கான இதை பார்த்துடலாம். ஸோ ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, கர்ல்சன், அபினவ் மனோகர், பேட் கமிங்ஸ், முகமது ஷமி, சிப்ரஜ் சிங், ஆடம் ஜாம்பா, ஹர்ஷல் பட்டேல். இதில் இம்பேக்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட் வர்மா. ஸோ மிடில் ஆர்டர்ஸில் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லா ஹிட் பண்ணி ட்ரீம் டீம்குள்ளே வந்துட்டார். ஒரு லோ பர்சன்டேஜ் இம்பேக்ட்ஃபுல் பிக்காக இருக்கலாம் இந்த மேட்சும் லாஸ்ட் மேட்ச் மாதிரி. ஸோ நம்ம அடுத்த டீமுக்கான பிளேயிங் 11 பார்த்துடலாம்.
ஸோ ஜாக் ஃப்ரைசர் மெக்கக் இவர் வந்து ஒரே ஒரு மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் கொஞ்சம் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. நம்ம அதை பற்றி அப்புறமா பேசலாம். ஃபேப் டூப்ளசிஸ், அபிஷேக் போரல், கேஎல் ராகுல் உள்ளே வந்துடுவார் இந்த மேட்ச்சு. ஸோ சமீர் ரிஸ்விக்கு வந்து சான்ஸ்ன்றது இந்த மேட்ச் இருக்காது. ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, மிச்சல் ஸ்டார்க்கு, முகேஷ் குமார், மோயின் சர்மா, குல்தீப் யாதவ். ஸோ 12th பிளேயர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நீகம், அந்த ஒரு ஆல்ரவுண்டர் தான் வருவார். லாஸ்ட் மேட்ச் செம்மையாக ஹிட் பண்ணார், வந்து பேட்டிங்கில் ரன் ஏற்றி விட்டு போயிட்டார். அசுதோஷ் சர்மாவும் ஒரு காரணம் வின் பண்ணதுக்குன்னா ஒரு அன்சாங் ஹீரோவாக வந்து அவர் ஒரு 39 ரன்னு ஹிட் பண்ணி விட்டார். விப்ராஜ் நீகம் ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர், அவருமே அன்கிட் வர்மா மாதிரி ஒரு லோ பர்சன்டேஜ் இம்பேக்ட்ஃபுல் பிளேயரு. ஸோ நம்ம அவங்களெலாம் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டுக்குன்றதுக்கு போயிடலாம். ரியல் 11 ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ட்ரேடிங் எஸ்ஆர்னோக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறையா ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ரியல் 11ல் அப்படி எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஒரு சூப்பரான ஆப்பு. இதில் ப்ரியாரிட்டியே எஸ்ஆர்னோக்கு தான் தருவாங்க. ப்ளஸ் மினிஜிஎல்ஸ் இதில் நிறைய பேருக்கு உங்களுக்கு எல்லா மேட்சுமே கேட்ஜெட் கான்டெஸ்ட் போட்டுருவாங்க. ஸோ ₹3 கேட்ஜெட் கான்டெஸ்ட்டு. ஸோ ஐஃபோனு, ஹெட்ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் டேப்ஸு நிறையா இது போடுவாங்க. மினிஜிஎல்ஸுமே அதிகமாக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. 50,000, 25,000 நிறையா ப்ரைஸஸ்ன்றது இருக்குது. ஸ்பாட்ன்றது வெறும் 90 தான். இதில் ஹை பட்ஜெட்டு, இது லோ பட்ஜெட்டு. இதில் 12K ஸ்பாட்டு, 50,000 ப்ரைஸஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்செப்ட் இருக்குது. நம்ம ஒப்பீனியன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. இதில் சூப்பர்பான கொஷின்ஸ் நிறையா, இந்த ஆப்பில் வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கிளென் பிலிப்ஸ் பிளேயிங் 11ல் இருப்பாரா, எந்த டீம் டாஸ் வின் பண்ணுவாங்க, எந்த டீம் வின் பண்ணும், பிளேயர் வந்து 50க்கு மேலே அடிப்பாங்களா, விக்னேஷ் புத்தூர் ஸ்டார்டிங் பிளேயிங் 11ல் இருப்பாரா. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதில் எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிரும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப்பு எஸ் ஆர் நோக்கு. ரியல் 11 மினிஜிஎல்ஸுமே அதிகமாக இருக்குது. ஒரு சூப்பராக யூனிக்கான ஆப்பு, நிறைய கேம்ஸுமே இதில் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இந்த யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும் எல்லாமே பிடிக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸும் தருவாங்க, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாட்ஸு. ஸோ முழுக்க போன மேட்சும் சரி 6 பேர் இதில் ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சும் இந்த இமேஜ்லேருந்து 6லேருந்து 7, 8, 9 பேர் வரைக்குமே ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ டிசி விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் 9 பேர் ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க அதிகபட்சமாக. ஸோ ரொம்பவுமே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. நான் ஜாம்பாவை ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் டூப்ளசிஸ். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ்ன்றது சேமாக இருக்குது. ஹெட் டு ஹெட் வெனியூ ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கேஎல் ராகுலுக்குமே அதே மாதிரி தான். இஷான் கிஷான் ஸ்டாட்ஸ் நல்லா வச்சுருக்காரு. முகமது ஷமி விக்கெட்ஸ்ன்றது டெல்லுக்கு எகேன்ஸ்டாக சூப்பராக வச்சுருக்காரு. இதெல்லாம் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு, வென்யூ ஸ்டாட்ஸு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டாக்கு வென்யூ ஸ்டாட்ஸு சூப்பராக இருக்குது. குல்தீப் யாதவ் சூப்பராக வச்சுருக்காரு. மோயின் சர்மாவுக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது ஹெட் டு ஹெட்டில், நோட் பண்ணிக்கோங்க. டிராவிஸ் ஹெட் ஸ்டாட்ஸ் நல்லா வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் ரெட்டி, கர்ல்சன் இவங்களாம் ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க. இவருக்குமே அசுதோஷ் சர்மாவுக்கு இந்த வென்யூவில் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ஜாம்பாவை நான் ஏன் இப்படி ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, இவருக்கு இந்த வென்யூவில் செம்ம ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மேட்ச்சில் 9 விக்கெட் கிட்ட வென்யூ ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. அதே மாதிரி 3 மேட்ச்சில் 6 விக்கெட்டு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சு ஜாம்பா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற இது ரீசன் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம், அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ குல்தீப் யாதவ் மாதிரி ஜாம்பாவும் இந்த கிரவுண்டில் சைன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒரு 6லேருந்து 7 பிளேயர், இது எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு 12 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ இதுலேருந்து 6லேருந்து 7 to 8 பிளேயர்ஸ் நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்க 4-3 பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ நம்ம இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாட்ஸு வென்யூ ஸ்டாட்ஸ் இருந்தாலுமே நம்ம ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸும் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸு ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பிளேயர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 40 ஆவரேஜ் வச்சு செகண்ட் இன்னிங்ஸில் 20 ஆவரேஜ், ஸோ டபுள் மடங்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் நேற்று சிஎஸ்கே மேட்ச்சில் ருத்ராஜ் வந்து அவுட் ஆனார். ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை. நம்ம இப்போ பார்த்துடலாம். அபிஷேக் போரல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஆவரேஜ்ன்றது எக்கச்சக்கமாக அதிகமாக வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 40 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. நீங்கள் அபிஷேக் போரலோட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பிக் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ மிச்சல் ஸ்டார்க்குமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிக விக்கெட்டுகள் வச்சுருக்காரு. டிராவிஸ் ஹெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிக ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ ஹர்ஷல் பட்டேலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிக விக்கெட்ஸ் வச்சுருக்காங்க.
ஸோ முகமது ஷமியும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதே விக்கெட்டு, ஜாம்பாவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அதே விக்கெட்டு. பட் ஜாம்பா மஸ்ட் பிக்காக தான் இருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில். ஏன்னா வென்யூ ஸ்டாட்ஸும் சரி ஹெட் டு ஹெட்டும் சரி பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 ஸ்டாட்ஸ் சூப்பராக இருக்கனால இப்போது எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஜாம்பா வந்து 3 ஸ்டாட்ஸோடு போவார். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஜாம்பாவோட போகலாம். ஸோ நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸாக பார்த்துடலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோயின் சர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டுன்றது அதிகமாக எடுத்திருக்காரு. முகேஷ் குமாரும் அதே மாதிரி தான். பேட் கமிங்ஸ் சொல்லவே தேவையில்ல. நான் லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லேயும் சொல்லியிருந்தேன், செகண்ட் பவுலிங்னா பேட் கமிங்ஸ் மஸ்ட்டு. ஸோ அதுக்கான ரீசன் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஏன்னா டைட் பவுலிங் பண்ணுறப்ப, சேஸ் பண்ணுற டீமை டைட் பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக விழ சான்சஸ் இருக்குது பேட் கமிங்ஸ்க்கு. ஸோ சூப்பராக 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்தார். அசுடோஷ் சர்மாவும் ஒரு சேசிங் பிளேயர் தான். ஸோ எகெயின் டிசி சேஸ் பண்ணாங்க அப்படின்னா வென்யூலேயும் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ சேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அசுடோஷ் சர்மாவோட தாராளமாக போகலாம். முகேஷ் குமார் அதே மாதிரி நீங்கள் இப்போ டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா பிளேயர்ஸ் வந்து பவுலர்ஸே ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறது, அந்த ஸ்டாட்ஸும் இருந்துச்சுன்னா எப்படி அதிக பிளேயர்ஸ் உங்களுக்கு வந்து மண்டையில் குழப்பிட்டு இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் இப்படி போய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் போட்டால் மிச்சல் ஸ்டார்க்கோட போங்க, செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் போனால் டிசி, நீங்கள் வந்து மோயின் சர்மாவோடையோ முகேஷ் குமாரோடையோ போகலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் பவுலிங் போடுறப்ப இன்னொன்று சொல்லிடுறேன், அர்ஷல் பட்டேலுக்கு ஃபஸ்ட் பவுலிங்லேயும் செகண்ட் பவுலிங்லேயும் ஓரளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. அவர் ஒரு முழுக்க ஒரு பியூர் விக்கெட் டேக்கிங் பவுலர். எப்படினாலும் விக்கெட்ஸ்ன்றதை பண்ணிடுவார். எப்படினாலும் 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக பிக் பண்ணக்கூடிய பிளேயர். அட்லீஸ்ட் 1 எடுத்துடுவார். பட் நமக்கு ட்ரீம் டீமில் வர்றதுக்கு 2 விக்கெட் எடுத்தே ஆகணும். ஸோ அந்தபடி பார்த்தா நீங்கள் பிளேயர்ஸை வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாங்கன்னா அர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, ஜாம்பா இந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம் பவுலர்ஸோட. அதே செகண்ட் இன்னிங்ஸ்னால் பேட் கமிங்ஸை மஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் பேட் கமிங்ஸை நீங்கள் ட்ரா பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டீம்ஸுன்றது நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணணும். ஜாம்பா இந்த மேட்ச்சில் மஸ்ட்டு பிக்காக இருப்பார். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒய்சியாக கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2-3 மேட்சாக பவுலர்ஸுமே கேப்டன் அண்ட் ஒய்சியாக வந்துட்டுருக்காங்க. போன மேட்ச் ஹேசல்வுட் ஒய்சியாக வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளேயிங் 11 வச்சு மேட்ச் அனலைஸ் பண்ணிடலாம் இப்போது. ஸோ ஜாக் ஃப்ரைசன்பர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் ஒரு டீசென்ட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ன்றது எதுவும் இல்லை. இவர் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஸோ மேபி ஹிட் பண்ணலாம், இல்லை ஃப்ளாப்பும் ஆகலாம். இவருக்கு பேட்டல்ஸ்ன்றது இருக்கான்னு பார்த்துடலாம். இவரை வந்து கண்டிப்பாக முகமது ஷமி இனிஷியலில் ஸ்விங் அண்ட் சீம் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அப்படின்றப்ப ஜாக் ஃப்ரைசன்பர்க்கு அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளேஸ் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஃபேப் டு பிளேஸ் வந்து எப்படினாலும் பாலுக்கு பாலாக இருந்தாலும் சரி, எப்படினாலும் ட்ரீம் டீமுக்குள்ளே வர ஒரு ஸ்டார் பிளேயரு. ஸோ அப்படி எடுத்துக்கங்க. அபிஷேக் பொரேல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஹை ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் அபிஷேக் பொரேல் போய்க்கலாம், இல்லாட்டி செகண்ட் இன்னிங்ஸ்னால் ட்ராப் பண்ணிடுங்க. டிசி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மிடில் ஆர்டர் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதை கேஎல் ராகுல் ஒரு குட் ஆவரேஜோடு வந்து கண்டிப்பாக அதை சரி பண்ணிடுவார். ஸோ மஸ்ட் பிக்கு ஸ்டார் பிளேயரு, கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார். ஸ்டப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் ஆவரேஜ்ன்றது 30 கிட்டே இருக்குது. அவர் லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்த நிலைமையிலையுமே வந்து ஓரளவு நல்லா ஹிட் பண்ணி ப்ளே பண்ணார், ரொட்டேட்டும் பண்ணார். ஸோ ஸ்டப்ஸுன்றது ஒரு லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கலாம். ஏன்னா ஒரு மேட்சுமே வந்து 3லேருந்து 4 பேர் உங்களுக்கு டெய்லி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ ஸ்டப்ஸும் ஒன் ஆஃப் தம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. விக்கெட்ஸும் கம்மியாக இருக்குது, ரன்ஸும் கம்மியாக இருக்குது. அவர் கேப்டன்ஷிப் ப்ரெஷரும் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மேபி ஆல்ரவுண்டர் ஜடேஜா வந்து விக்கெட் எடுக்கணுனாலும் கடைசியில் விக்கெட்ஸ் அதிகமாக போனதுனால ஒரு 25 ரன் கடைசியில் ஹிட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். மேபி அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டாட்ஸை வச்சு 7 to 8 பிளேயர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டீமில் ஆல்ரவுண்டர் சேஃபாக போயிட்டு இன்னொரு டீமில் லோ பர்சன்டேஜ் ரிஸ்கி பிளேயர்ஸை சூஸ் பண்ணி 2 டீம் போடலாம். 2 டீம் போடுறவங்க இல்லை நீங்கள் ஒரே டீம் வச்சு தான் போகிறீங்கன்னா குட் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. ஸ்டாட்ஸை வச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த வீடியோவை பார்த்து என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு நோட் பண்ணி உங்களுக்கும் என்னென்ன தோணுதோ அதை வச்சு நீங்கள் ஒரே டீமாக சாலினாக நீங்கள் போய்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அசுடோஷ் சர்மா ஒரு லோ பர்சன்டேஜ் நல்ல பிக்கு. அவர் லாஸ்ட் மேட்ச் அடிக்கி கண்டிப்பாக பர்சன்டேஜ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னால் அசுடோஷ் சர்மாவை மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் ஆவரேஜ்ன்றது செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மிச்சல் ஸ்டார்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செம்ம விக்கெட் டேக்கிங்காக இருக்கார். இந்த வென்யூவில் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங் போடுறப்ப மிச்சல் ஸ்டார்க்கை நீங்கள் ஒய்சியாக கூட ட்ரை பண்ணலாம்.
போன மேட்ச்சே 3 விக்கெட்ஸு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. முகேஷ் குமார் செகண்ட் இன்னிங்ஸு. குல்தீப் யாதவ் எப்போயுமே ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். இவருக்கு வந்து பேட்டில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில்ஸையும் நம்ம பார்த்துருவோம். குல்தீப் யாதவுக்கு வந்து இஷான் கிஷான் கூட ஒரு பேட்டில் இருக்குது. பட் இஷான் கிஷான் நல்லாவே ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. பேட்டில்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். மேபி குல்தீப் யாதவ் இஷான் கிஷானை தூக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பேருமே ஸ்டார் பிளேயர் தான், நம்ம பார்த்துக்கலாம். குட் பேட்டிங் விக்கெட்டு. இப்போலாம் ட்ரீம் டீமில் இருக்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு இஷான் கிஷான் வந்து ஒரு 20 ரன் அடித்தாலே அதில் ஒரு 4 4 இருந்தாலே போதும், ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாங்க பேட்ஸ்மேன்ஸ். நம்ம அதையும் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பவுலிங்க்கு சாதகமாக இல்லை, ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் பேட்டர்ஸ்க்கும் தான் இப்போ இருக்க ட்ரீம் 11 பாயிண்ட் சிஸ்டம் வந்து சாதகமாக இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மோயின் சர்மா வந்து நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங்காக ட்ராப் பண்ணிக்கலாம், ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. செகண்ட் பவுலிங்னா நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் நான் காமிச்ச மாதிரி யார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கிட்டு செகண்ட் பவுலிங்னா மோயின் சர்மாவை எடுத்துங்க. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஈஸியான சாய்ஸஸாக இருக்கும். இந்த பிளேயர்ஸை பெஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் யார் பெஸ்ட்டு பிளேயரு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்தந்த டீம் யார் ஃபஸ்ட் பவுல் போடுறா யார் செகண்ட் போடுறான்னு பார்த்து இந்த இமேஜை பார்த்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைமில் நானுமே இந்த இமேஜை பார்த்து தான் டீம்ஸுன்றதை எடுக்கிறேன். ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் 11 பற்றி வச்சு மேட்ச் அனலைசிஸ் பார்த்துடலாம். ஸோ டிராவிஸ் ஹெட்டு. ஸோ ஸ்டாட்ஸுன்றது ஹெட் டு ஹெட்டில் ஓரளவுக்கு நல்லா டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்கா, டாப்பில் வரக்கூடிய ஸ்டாட்ஸு. ஸோ வென்யூவில் ஸ்டாட்ஸ் இன்னும் ப்ளே பண்ண கிடையாது, அதை நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் டிராவிஸ் ஹெட் மஸ்ட்டு பிக்கு, எப்படினாலும் ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க. அதே மாதிரி பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஸ்டார் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நல்ல ஸ்டாட்ஸ் இருக்க பவுலர்ஸ்க்கு, ஏன்னா 2-3 விக்கெட் எடுத்தால் தான் ட்ரீம் டீமுக்குள்ளே வராங்க. இந்த ரெண்டு நாளாக வந்து பவுலர்ஸ் கேப்டன் வைஸாக வராங்க. பட் அவங்க 3 விக்கெட்டு, ஒரு பவுலர் 3 விக்கெட் பிக் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கணும், ஸ்டாட்ஸுன்றதும் சரி, பிச்சும் சரி அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும், டைமிங்கும் சரி, எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் பேட்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. 50 ரன் இப்போ ஒரு பிளேயர் 50 அடித்தாலே போதும், அவர் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்துடுறாரு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை 20 ரன் அடித்தா போதும், அதில் ஒரு 4 4 இருந்தால் போதும், அதுக்கும் பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்துடுறாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை, ரீசன்ட் ஃபார்மும் சுத்தமாக இல்லை. அவரை வந்து எப்படினாலும் அவுட் பண்ணிடுறாங்க. 2 மேட்ச் அவுட் ஆகிட்டார், ட்ரீம் டீமுக்குள்ளேயே வர கிடையாது. பவுலிங்கும் ட்ரை பண்ணார், அதுலேயும் வந்து ஃப்ளாப்பு தான். ஸோ அபிஷேக் சர்மா ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. மேபி ஸ்டாட்ஸ்ன்றது எதுவுமே இல்லை, மேபி உங்கள் இன்ட்யூஷனில் அபிஷேக் சர்மா இன்றைக்கி வந்து கிளிக் ஆகிடுவார்னு தோணுச்சுன்னா நீங்கள் நிறையா டீம் போடுறவங்க கேப்டன் விஷயம் ட்ரை பண்ணலாம். ஒரு டீம் 2 டீம் போடுறவங்க சாலிடாக ஸ்டாட்ஸ் பார்த்து வீடியோஸ் பார்த்து கரெக்டாக டீம் போடுறது பெட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷான் நல்ல ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. பட் குல்தீப் யாதவ் கூட லைட்டாக பேட்டில் இருந்தது இருக்குது, நம்ம பார்க்கலாம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட் இவர் வந்து இப்போ இனிஷியலில் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டார் அப்படின்னா குல்தீப் யாதவ் மிடில் ஓவர்ஸ் தான் போடுவார். இவர் அதுக்குள்ளே ஒரு 20-30 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ட்ரீம் டீமுக்குள்ளே கண்டிப்பாக தான் வந்துடுவார், அதையும் நோட் பண்ணிங்க. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்ஸ் சேஞ்ச் இருக்குது. அதாவது ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 29, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 33 ஆவரேஜ்ன்ற 5 ரன் கிட்ட அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 5 ரன் அதிகமாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியும் கேர்ள்ஸனும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது இந்த கிரவுண்ட்லேயும் சரி. ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு நிதிஷ் ரெட்டி. மேபி பவுலிங் போட்டால் எகெயின் விக்கெட் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதையும் பார்த்துங்க. அபினவ் மனோகர் வந்து சான்ஸ்ன்றது கிடச்சா மேபி ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கலாம், ஸ்டாட்ஸ்ன்றது எதுவும் இல்லை. இப்போ இவங்கெல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டாங்க. எகெயின் எஸ்ஆர்ஹெச் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அபினவ் மனோகருக்கு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இவர் பெர்ஃபார்ம் பண்ணலை லாஸ்ட் மேட்ச்சு. இவருக்கு பதிலாக இம்பேக்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்கார், 12th பேர் அங்கிட் வர்மா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து மிடில் சூப்பராக பேட்டிங் ஆடி லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ அவருக்கு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். எகெயின் எஸ்ஆர்ஹெச் ஃப்ளாப் ஆனால் பட் டிசி பவுலிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எகெயின் எஸ்ஆர்ஹெச் ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பாங்களான்னு தெரியல. பட் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் எல்எஸ்ஜி, மிச்சல் மார்ஸு, நிக்கோலஸ் புரானே 2 பேருமே விக்கெட்ஸே எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஸ்டாருக்கு தான் எடுத்து கொடுத்தாரு. மிடில் குல்தீப் யாதவ் எடுத்தார். ஸோ அவங்களே வந்து நல்லா ஹிட் பண்ணி கிட்டத்தட்ட 140 ரன்ஸ் 2 பிளேயர்ஸ் அடித்து விட்டாங்க. அதே மாதிரி போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு மேபி பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க, கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லை டிசி கூட லாஸ் பண்ணுறாங்களான்றதை பார்க்கலாம். பேட் கமிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்துங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் டூப்ளசிஸ் கூட பேட்டில்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இவர் வந்து ஃபேப் டூப்ளசியை எடுத்திருக்காரு நிறையா டைமு. ஸ்லைட் பேட்டில் இருக்குது இவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல், கேர்ள்சனுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் கூட பேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டில்ஸ்ன்றது இருக்குது. கேர்ள்சன் மிடில் தான் வருவார், அக்ஷர் பட்டேல்
மிடில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுவார். மேபி கார்ல்சன் ஃப்ளாப்பாக இருக்கான சான்சஸுமே இருக்குது. பேட்டர்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ அதனால தான் நான் வந்து மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சூப்பரு ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் முகமது ஷமியை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. இனிஷியலில் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்கும், மிடில் தான் ஸ்பின்னுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அப்புறம் சிவராஜ் சிங் இவர் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் தான் 1-2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி இவர் வந்து நான் இன்றைக்கான மேட்ச்சுக்கு நான் இவர் வந்து கன்சிடர் பண்ணலை. ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் வந்து இவர் தான் 2 விக்கெட் பிக் பண்ணார். பார்க்கலாம். ஜாம்பான்றது மஸ்ட்டு பிக்கு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சிஎஸ்கே மேட்ச்சில் ரச்சின் ரவீந்திராக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஜாம்பாவையும் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு சேஃப் பிக்காக இருப்பார். எப்படினாலும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார். ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அட்லீஸ்ட் 1 ஆச்சும் எடுத்துடலாம். ஸோ ஒரு விக்கெட் எடுத்து ஒரு கேட்ச் வந்தாலே ட்ரீம் டீமில் வந்துடுறாங்க. பாயிண்ட்ஸ்ன்றது அதிகமாக வருது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஹர்ஷல் பட்டேலாக மஸ்ட்டு பிக் பண்ணிக்கங்க. அதாவது எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டெமோ டீம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஜிஎல்கான டெமோ டீம்ஸ் நம்ம அதையும் பார்த்துடலாம். நம்ம இப்போது டீம்ஸுன்றதை பார்த்துடலாம். கர்ல்சன், கேஎல் ராகுல், இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூ பிளஸ் அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, யுவராஜ் நிகாம் ஒரு குட் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கலாம். போன மேட்ச் இந்த கிரவுண்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா. ஸோ கேப்டன் ஃபேப் டூ பிளஸிஸ், வைஸ் கேப்டன் டிராவிஸ் ஹெட். ஸோ இவர் ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட் இருக்கார், இவர் செகண்ட் இருக்கார். அதன்படி போட்டிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ல்சன், டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூ பிளஸிஸ், ஸ்டப்ஸுக்கு அந்த இமேஜில் இருக்க அளவுக்கு ஸ்டாட்ஸ் இல்லைனாலும் வென்யூவில் ஒரு 29 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ப்ளஸ் டீசெண்டாக பேட்டிங்கிறது ஆடுறாரு. பவுலிங்கும் போடக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 7-8 பிளேயர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சேஃபான பிக்காக ஒரு 9வது பிளேயராக நீங்கள் ஸ்டப்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், அபிஷேக் சர்மா, பேட் கமிங்ஸ், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், ஜாம்பா. ஸோ இந்த டீம் எப்படி எடுத்திருக்கேன்னா இதில் எக்கச்சக்க ஸ்டாட்ஸ் ஜாம்பாக்கு இருக்குது. நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இவரே 3-4 விக்கெட் பிக் பண்ணிட்டா. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி பிளேயர்ஸ் வந்து நல்லாவே விக்கெட்ஸுன்றதை விட்டுறாங்க. ஸோ அந்த விக்கெட்ஸ் எல்லாம் ஜாம்பா பிக் பண்ணுவார். லாஸ்ட்டில் அசுதோஷ் சர்மா எப்பயும் போல் வந்து நல்லா ஹிட் பண்ணி ரன் வந்து மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி நான் கேப்டன் வைஸி போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸாக எனக்கு தெரியுது. மேபி உங்களுக்கு ஐடியா இருந்தால் இந்த ஐடியா எடுத்து சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், கேஎல் ராகுல், இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூ பிளஸிஸ், ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க், நிதிஷ்குமார் ரெட்டி, யுவராஜ் நிகாம், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷல் பட்டேல். ஸோ கேப்டன் இஷான் கிஷான், வைஸ் கேப்டன் கேஎல் ராகுல். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், கேஎல் ராகுல், இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூ பிளஸிஸ், ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க், நிதிஷ்குமார் ரெட்டி, யுவராஜ் நிகாம், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஃபஸ்ட் பவுலிங்கில் மிச்சல் ஸ்டார்க்கு விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது இந்த வென்யூவில் இருக்குது. ஸோ அவர் வைஸ் கேப்டனாக நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் 2 மேட்சாக பவுலர்ஸு கேப்டன் வைஸியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அதையும் வந்து மேபி அது கண்டினியூ ஆகலான்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ கேப்டன் வந்து கர்ல்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை போட்டுகிட்டே இருங்க. எது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். உங்களோட ஐடியாஸையும் சொல்லுங்கள். உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னும் என்னென்ன பண்ணலாம் இந்த வீடியோவில்ன்றதையும் சொல்லுங்கள். உங்களோட ஐபிஎல் எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கான்றதையும் சொல்லுங்கள். சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் லாஸ்ட் மேட்ச் 80% நம்மளோட ப்ரிடிக்ஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பர் ஐடியாவில் சூப்பராக நம்ம போயிட்டுருக்கோம். நல்லாவே இந்த ஐபிஎல் போயிட்டு இருக்குது. நம்ம இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி போகிறதுக்கு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே vs ஆர்ஆர், அந்த வீடியோவில் பார்க்கலாம்.